வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். வாஷிங்டனில் பல சந்திப்புகளை நடத்தி இஸ்ரேலின் பன்முக பிரச்சினைகள் பற்றி பேச்சுவார்த்தைகளை நடத்திய இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் யோவ் காலன் செய்தியாளர்களிடம் பேசிய போது போரில் தற்போதுள்ள சூழ்நிலை என்ன, அது தொடர்பாக அமெரிக்காவின் நிலைப்பாடு என்ன, அடுத்து என்ன செய்வதாக திட்டம் என்று பல விஷயங்களை வெளிப்படுத்தினார். மேலும் அவருக்கும் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுவுக்கும் இடையே உள்ள அடிப்படை பிளவையும் அவரது கூற்றுக்கள் காட்டியுள்ளன. 3 நாட்களில் யோவ் காலன், அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாய்ட் ஆஸ்டின், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் சுலைவன், ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன், CIA இயக்குனர் பில் பர்ன்ஸ், சிறப்பு ஆலோசகர்கள் பிரெட் மெர்குக் மற்றும் அமோஜ் ஹோஸ்டின் மற்றும் பல அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்களை சந்தித்தார். லெபனானில் இருந்து காசா, ஈரான் பணிய கைதிகள் மற்றும் காசாவில் அடுத்த கட்டத்திற்கு மாறுவது மற்றும் பிராந்தியத்தில் அதன் தாக்கம் குறித்து பேச்சுவார்த்தைகள் நடந்தன. இஸ்ரேலுக்கான ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன என்ற நேதன்யாகுவின் கூற்றுக்கள் தொடர்பான அவரது உரையாடல்களில் பிரத்யேகங்களை வெளியிட காலன் மறுத்துவிட்டார். எங்களுடைய உறவு, சூழ்நிலை மற்றும் நாம் பேசும் வெளிப்படையான விதம் ஆகியவை மிகவும் முக்கியமானவை என்று பைடன் நிர்வாகத்துடனான தனது சந்திப்புகளை பற்றி காலன் கூறினார். அமெரிக்காவுக்கும் எமக்கும் இடையே எந்த பிரச்சனைகளும் அல்லது தடைகளும் மூடிய அறைகளில் விவாதிக்கப்பட வேண்டியவை. நண்பர்களுக்கிடையில் உன்னதமாக வேலை செய்வது இதுதான் என்று நான் நினைக்கின்றேன். மூடிய அறைகளில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்க கூட்டாளிகள் அனைத்தையும் செய்ய வேண்டும் என்று தான் நம்புவதாகவும் இந்த வாரம் தனது கூட்டங்களில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டதாகவும் காலன் கூறினார். அமெரிக்காவுக்கும் எமக்கும் இடையான தடைகள் அகற்றப்பட்டன மற்றும் பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டன. பல்வேறு சிக்கல்களை முன்னெடுத்து செல்வதற்கும், மேலும் குறிப்பாக படியை கட்டியெழுப்புதல் மற்றும் வெடிப்பொருட்களை வழங்குதல் தொடர்பாகவும் நல்ல முடிவுகள் எடுக்கப்பட்டன என்று அவர் கூறினார். அமெரிக்காவுடனான நமது இராணுவ உறவுகள் இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு IDFக்கு அடுத்தபடியாக 2வது மிக முக்கியமான அங்கமாகும் என்றார். எங்களுக்கு அமெரிக்க இராணுவ, ராஜதந்திர மற்றும் அரசியல் ஆதரவு மற்றும் ஆயுத விநியோகம் தேவை. நாம் அதை மறந்துவிட்டு செயற்படக்கூடாது என்றும் தெரிவித்தார். ஹமாஸ் மற்றும் காசா தொடர்பாக கூறிய போது, காசாவில் நடந்த போர் முயற்சிகளில் ஹமாஸின் ஒரு இராணுவ அமைப்பு இப்போது IDFஆல் பெரும்பாலும் அகற்றப்பட்டு விட்டது என்றார். இஸ்ரேலிய இராணுவ துருப்புகள் 40 மீட்டர் 50 மீட்டர் ஆழமான சுரங்க பாதைகளை அளித்துள்ளன. தரையடியே முக்கிய சந்திப்புகளுடன் கூடிய நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் சுரங்க பாதைகள் அளிக்கப்பட்டு விட்டன. இப்போது ஹமாஸ் என்பது தசைகள் இல்லாத ஒரு செல். ஹமாஸுக்கு ஆயுத விநியோக சங்கிலியை தடுக்கவும் IDF செயற்படுகிறது. காசாவில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கான தனது இலக்குகளை காலன் கோடிட்டு காட்டினார். முதலாவது இலக்கு பணிய கைதிகள் திரும்புவது. பணிய கைதிகள் அனைவரையும் வீட்டிற்கு அழைத்தவர நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம், விதிவிலக்கு இல்லாமல் காலன் கூறினார். நேதன்யாகு மற்றும் ஒரு தெளிவான வேறுபாட்டில் இஸ்ரேலிய அரசும் பாதுகாப்பு அமைச்சும் பைடனின் ஒப்பந்தத்திற்கு உறுதியளித்து உறுதியாக ஆதரிப்பதாக காலன் கூறினார். ஹமாஸ் அதை ஏற்க வேண்டும் அல்லது விளைவுகளை சுமக்க வேண்டும் என்று காலன் கூறினார். இந்த விவகாரத்தில் உலகின் பிற நாடுகளுடன் நாங்கள் ஒன்றாக நிற்கின்றோம். காரணம், இது எங்களின் முன்மொழிவு அல்ல, அமெரிக்காவின் முன்மொழிவு. இந்த முன்மொழிவின் பின்வரும் கட்டம் ஹமாஸை ஒரு இராணுவ கட்டமைப்பாக இல்லாது செய்து அழித்து அவர்கள் இனி இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக இல்லை என்பதை உறுதிப்படுத்தும் என்றும் கூறினார். காசாவின் எதிர்காலத்திற்கான ஒரே தீர்வு உள்ளூர் பாலஸ்தீனியர்களின் ஆட்சிதான். அது இஸ்ரேலாகவும் இருக்க முடியாது, ஹமாஸாகவும் இருக்க முடியாது என்றார். கொள்ளை மற்றும் கும்பல் நடவடிக்கையால் ஆபத்தில் உள்ள உதவி பணியாளர்கள் பாதுகாப்பு சவால்கள் காரணமாக காசா வழியாக உதவிகளை விநியோகிப்பதில் உள்ள தற்போதைய பிரச்சனைகள் குறித்து மூத்த ஐநா அதிகாரிகளுடன் தான் தனிப்பட்ட முறையில் தொடர்பில் இருப்பதாகவும் காலன் கூறினார். காலண்டின் கூற்றுப்படி பிப்ரவரியில் அவரது முதல் அமெரிக்க பயணத்திற்கு பின் காசாவுக்கு உதவிகளை கொண்டு வருவது துரிதப்படுத்தப்பட்டது. பிளிங்கன் மற்றும் பிற மூத்த அதிகாரிகளோடு திட்டமிட்டு நாள்தோறும் விவாதித்ததாகவும் காலன் கூறினார். ஹெஸ்பொல்லா, ஹவுதிகள், சிரிய மற்றும் ஈராக்கிய இயக்கங்கள், ஆக்டோபஸின் தலைவர் ஈரான் தாம் முன்னே வர பயந்து பின்னணியில் பணம் கொடுத்து அனுப்பி வைக்கும் துணைப்படைகள் என்று காலன் விவரித்தார். ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதை தடுக்க வேண்டிய நேரம் இது என்றார். நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நாம் அதிகம் தாமதிக்க முடியாது. உடனடியான நடவடிக்கை தேவை. இஸ்ரேல் கடந்த மாதங்களில் 400க்கும் மேற்பட்ட ஹெஸ்பொல்லா செயற்பாட்டாளர்களை ஒழித்துள்ளது. மேலும் ஒரு போர் தொடங்கப்பட்டால் IDF லெபனானில் பெரிய சேதத்தை ஏற்படுத்தி லெபனானை கற்காலத்திற்கு போக வைக்க முடியும். நாம் அதை செய்ய விரும்பவில்லை. இஸ்ரேலின் வடக்கு எல்லையில் ஹெஸ்பொல்லா துருப்புக்கள் மற்றும் இராணுவ அமைப்புகளை இஸ்ரேல் ஏற்றுக்கொள்ளாது என்றார்.
நாங்கள் ஏற்கனவே பெரிய அளவில் பாதிக்கப்பட்ட லெபனானுடன் ஒரு போரை விரும்பவில்லை. ஆனால் ஹெஸ்போல்லா லெபனானில் இருந்தபடி ஒரு ஆபத்தான விளையாட்டை விளையாடுகிறது. எங்கள் பொதுமக்கள் மீதான தாக்குதல்களை நாங்கள் பொறுத்துக் கொள்ள மாட்டோம். பல்லாயிரக்கணக்கான இஸ்ரேலியர்கள் தங்கள் வீடுகளில் இருந்து இடம்பெயர்ந்துள்ளனர். நமது பொதுமக்களை பத்திரமாக வீட்டிற்கு அழைத்து வருவதே குறிக்கோள். புரிதல்கள் மூலம் அதை செய்ய விரும்புகின்றோம். ஹெஸ்போல்லா அதற்கு சம்மதித்தால் நாமும் தயார். ஆனால் சாத்தியமான வேறு சூழ்நிலைக்கும் நாங்கள் தயாராகிவிட்டோம். லெபனானை கற்காலத்திற்கு கொண்டு போவது ஹெஸ்போல்லா மற்றும் லெபனான் அரசின் கைகளில் உள்ளது என்றார். தெற்கு இஸ்ரேலில் காசாவில் போரை நடத்தி கொண்டிருந்த இஸ்ரேலிய இராணுவத்தின் பல படைப்பிரிவுகள் வடக்கு இஸ்ரேலில் லெபனான் எல்லையை நோக்கி நகர்த்தப்பட்டுள்ளன. இஸ்ரேலிய இராணுவத்தின் 460வது படைப்பிரிவின் தளபதி கேர்னல் டிவர் எட்ரி காசா பகுதியில் ஒரு தீர்க்கமான இராணுவ வெற்றியை நெருங்கிவிட்டோம். அடுத்து வடக்கில் ஒரு போருக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று தெரிவித்தார். அவர் மேலும் பேசிய போது, நாங்கள் ஏற்கனவே மாறிவரும் சக்திகளுடன் பலமுனை மோதலில் இருக்கிறோம். குறைந்தபட்சம் நான் இருக்கும் இடங்களில் IDF வடக்கில் ஒரு போருக்கு தயாராக உள்ளது. இது எளிதானது அல்ல, சுலபமானது அல்ல. ஆனால் தெற்கில் நடந்த போரின் அனுபவத்தில் அனுபவம் வாய்ந்த தளபதிகள் மற்றும் துருப்புக்களின் தலைமுறை எங்களிடம் உள்ளது என்று அவர் மேலும் கூறினார். படையினரும் சோர்வடைந்து களைப்படைந்துள்ளனர் என்ற கருத்துக்கு பதிலளித்த ஏற்றி, லட்சத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்பாளர்களை அவர்களது வீடுகளுக்கு திருப்பி அனுப்பும் பணி இருக்கும் போது அதை சிறந்த முறையில் செய்வதற்கான வலிமையினை அவர்கள் கண்டுபிடிப்பார்கள் என்று நான் நம்புகின்றேன். இன்று வரை இஸ்ரேலின் பெரும்பாலான போர்கள் நீண்டகால போர்களாக இல்லாமல் குறுகியதாகவே இருந்தன. கடந்த காலத்தில் எந்த போரும் இவ்வளவு தெளிவான இலக்கை அமைத்துக் கொடுக்கவில்லை. இதன் இலக்கை அடைய நீண்ட காலம் எடுக்கும். குறுகிய காலத்தில் ஹமாஸை அழிப்பது சாத்தியமில்லை. ஒருவேளை நாம் விஷயங்களை வேகமாக செய்திருக்கலாம், அல்லது நாம் செய்ததில் இருந்து மாறுபட்டு வேறு விஷயங்களை செய்திருக்கலாம். இருப்பினும் ஏற்கனவே போரின் தொடக்கத்தில் அவர்கள் சில மாதங்கள் பல்வேறு தீவிர தன்மையுடன் போரிட்டனர். அதிலிருந்து ஹமாஸை தோற்கடிக்க நேரம் எடுக்கும் என்பதை அனைவரும் புரிந்து கொண்டனர். ஆனால் இப்போது அவர்களின் நேரம் முடிகிறது. அடுத்து வெற்றி கிடைக்க வேண்டும். நான் அதை நம்ப விரும்புகிறேன் என்று எட்ரி கூறினார். அவர் மேலும் கூறிய போது, களத்தில் சாதனைகளை அடையாளம் காணக்கூடிய எந்த ஒரு இராணுவ நிபுணரும் நாங்கள் வெற்றியினை நெருங்கிவிட்டோம் என்று கூறுவார்கள். நாம் அடைந்த இடங்களில் உறுதியான முடிவுகளை அடைந்துள்ளோம். நாங்கள் ஹமாஸின் பல பட்டாலியன்களை தோற்கடித்து குறிப்பிடத்தக்க இராணுவ சாதனைகளை அடைந்தோம். வெற்றி என்பது ஒரு ஏமாற்று வார்த்தை. எல்லோரும் அதை வித்தியாசமாக வரையறுக்கிறார்கள். ஒரு தாக்குதலின் வெற்றி தீர்க்கமான வெற்றி அல்ல. ஆனால் நாங்கள் ஒரு தீர்க்கமான இராணுவ வெற்றியினை நெருங்கிவிட்டோம் என்று நினைக்கின்றேன். நாங்கள் எங்கிருந்தாலும் நாங்கள் சுதந்திரமாக நகர்ந்து தந்திரோபாய தாக்குதல்களை செய்தோம். நாங்கள் முதலில் காசாவுக்குள் நுழைந்த போது ஒரு குறிப்பிட்ட புள்ளியை அடைந்து கைப்பற்ற எங்களுக்கு ஒரு வாரம் ஆனது என்று எட்ரி உறுதிப்படுத்தினார். இன்று சில மணி நேரங்களுக்குள் அதற்குள் திரும்பி உள்ளே நாம் என்ன செய்ய வேண்டுமானாலும் செய்யலாம். 3 மாதங்களில் அங்குமிங்கும் ஒரு ராக்கெட்டை ஏவுவதில் ஹமாஸ் வெற்றியடையலாம். ஆனால் அது இப்போது ஒரு பரவலான அளவில் அல்லது ஆரம்பத்தில் இருந்த அளவுகளில் இல்லை. ஹமாஸின் இராணுவ தீர்மானம் அப்படித்தான் தெரிகிறது. இவ்வளவு காலமும் போராடும் இயக்கத்தினரின் உந்துதல் எங்கிருந்து வருகிறது என்று கேட்டபோது, ஈரானில் இருந்துதான் வருகிறது. அவர்களுக்கு பிரச்சனை இல்லை. அரபவர்கள் ஈரானியர்கள் அல்ல. ஷியா பிரிவு ஈரானியர்கள் தெளிவாக உள்ளார்கள். பணத்தையும் ஆயுதங்களையும் கொடுத்தால் உயிரை கொடுக்க சன்னி பிரிவு ஆட்கள் காசாவில் மட்டுமே தாராளமாக உள்ளார்கள். ஈரான் அதை தெளிவாக பயன்படுத்துகிறது. ஈரானின் வலையில் வீழ்ந்த பாலஸ்தீனிய இயக்கங்கள் போர் புரிந்து தமது பலத்தை இழக்கின்றன. பெரும்பான்மை சன்னி பிரிவு காசா பொதுமக்கள் மாதக்கணக்கில் நாடோடிகளாக தற்காலிக கூடாரங்களில் மனிதாபிமான உதவியில் வாழ்கின்றன. ஒரு விதத்தில் சொல்ல போனால் வெற்றியாளர் ஷியா பிரிவு ஈரான் தான். சன்னி பிரிவுக்கும் அழிவு, இஸ்ரேலுக்கும் அழிவு. பணத்தை வீசிவிட்டு தூண் மறைவில் ஈரான். அற்புதமான வியூகம் அல்லவா இது?